ஒரு பெரிய ஒரு போரணி தற்காலிக அரசுக்கு எதிராக இந்த பலிபீடத்திலே நான் அரசியலை பற்றி கதைக்கு வரவில்லை. ஆனால் நம்முடைய வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு பேரணி அரசுக்கு எதிரான ஒரு பேரணி. அதற்கு நீங்கள் போயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, போயிருப்பீங்களோ எனக்கு தெரியல. தற்காலிக அரசியல் சமுதாயம் வருகின்ற மாதம் இல்லாவிட்டால் தை மாதம் 4 நாட்கள் இலங்கையர் தினம், அதாவது சாதி மத இனம் குலம் பேதம் எதுவும் இல்லாமல் இலங்கையர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு 4 நாள், ஒரு கலாச்சார நாள் என்றே அரசியல் வகுப்பாய்விலே கொடுத்திருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த மட்டில் அது வார மாதம் இல்லாவிட்டால் தை மாதம் அது நடைபெற இருக்கின்றது. அதாவது தமிழ் சிங்களம் அந்த ஜாதி இந்த ஜாதி என்று எதுவுமே கிடையாமல் நாங்கள் எல்லோருமே இலங்கையர்கள். நமக்காக இலங்கை நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற 4 நாட்களை கொண்ட ஒரு கலாச்சார நிகழ்வு தற்போதைய அரசியல் சமுதாயம் ஒழுங்கு செய்திருக்கின்றது. இப்படியாக ஒரு பக்கம் அரசியலுக்கு எதிராக தற்போதைய அரசியலுக்கு எதிரான ஒரு போராட்டம், இன்னொரு பக்கம் தற்காலிக அரசியலிலே இருக்கின்ற அரசியல் சமுதாயம் மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு கலாச்சார நிகழ்வுகளை ஆயத்தப்படுத்துகின்றார்கள். இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, இது நானும் நீங்களும் வாழ்கின்ற நமது நாட்டிலே நடைபெறுகின்ற உண்மையான நிகழ்வுகள். நாங்கள் இன்றைய நாளிலே நம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் வந்து நாங்கள் கேட்ட வாசகங்கள் முன்னுரை இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்வது கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் அரசர்கள் இன்னொரு அரசுக்கு எதிராக படை எடுக்கிறார்கள். இன்னொரு அரசு தங்களுடைய அரசை மென்மேலும் வளர்ப்பதற்காக பல நல்ல முயற்சிகளை செய்கிறார்கள். இப்படியான அரசியல் சமுதாயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மதத்துக்குள்ளேயும் கிறிஸ்து அரசர் ஆகிய நமது கடவுளை இன்றைய நாளிலே நாங்கள் அவருக்கு பெருவிழா எடுக்கின்றோம். அப்படி என்றால் யார் இந்த கிறிஸ்து அரசர்? கிறிஸ்து நமது கடவுள், நம்மை படைத்தவர், நமது தந்தை. ஆனால் அவர் அரசர். அவரை நாங்கள் எங்க கொண்டே வைக்கலாம் அரசராக? அன்னை புனித திரேசம்மா இந்தியாவிலே கல்கத்தாவிலே பிறந்து அன்னை திரேசா அவர்கள் தான் பணிபுரிகின்ற மக்களுக்காக, அநாதைகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், ஜாதி பேதத்தினாலே ஒதுக்கப்பட்ட குழந்தைகளை பராமரித்து வந்த அன்னை திரேசா இந்தியாவினுடைய கல்கத்தா மாநிலத்திலே அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு அவருடைய கையிலே போதுமான அளவு பணம் இல்லாத தருணத்திலே வீதியோரத்திலே சென்று அங்குள்ள மக்களை, அங்கிருந்த ஒரு வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபார கடையிலே சென்று பிச்சை கேட்கிறார். என்னோடு சேர்ந்து பல மக்கள், அநாதைகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள் என்னோடு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவுமே கிடையாது. உங்களிடம் ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்று சொல்லி தனது கையை நீட்டின பொழுது அந்த வியாபார செய்கின்ற அந்த நபர் அன்னையினுடைய கையிலே காரி உமிழ்ந்து துப்புகிறார். அந்த அன்னையை ஏளனப்படுத்துகின்றார். அன்னை திரேசாவை ஏளனப்படுத்துகின்றார். அன்னை திரேசா அவருடைய கையை தனது நெஞ்சோடு பதித்து வைத்து தனது மறுகையை நீட்டுகிறார். நீர் கொடுத்தது எனக்கு, ஆனால் என்னை நம்பி நான் பராமரிக்கின்ற அந்த ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று தனது மறுகையை நீட்டுகின்றார். அந்த வியாபாரத்திலே ஈடுபட்ட நபர் குற்ற உணர்ச்சியோடு அன்னை திரேசாவினுடைய பாதங்களை பணிந்து மன்னிப்பு கேட்டு தனது வியாபாரத்தினுடைய அரை பகுதியை அன்னை திரேசாளுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்.
இறுதியாக அவர் கேட்கிறார், எப்படி உங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது? நான் செய்த இந்த குற்ற உணர்ச்சியானது என்னுடைய மனநிலையை தாக்குகின்றது. ஆனால் நீங்கள் உங்களது மறுகையை நீட்டி உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று எவ்வாறு உங்களுக்கு கேட்க அந்த மனம் வந்தது என்று அந்த வியாபாரி கேட்ட பொழுது அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், நான் செய்வது எனது அரசர் கிறிஸ்துவுக்காக. நான் செய்கின்ற பணி எனக்காக அல்ல, நான் விசுவசிக்கின்ற என்னுடைய அரசர் கிறிஸ்துவுக்காக. நான் ஏளனத்தை ஏற்றுக்கொள்ள தயார், துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயார். ஏனென்றால் நான் செய்கின்ற இந்த பணி நான் விசுவசிக்கின்ற என்னுடைய கிறிஸ்து அரசருக்காக. பிரியமானவர்களே, கிறிஸ்து அரசர் மக்கள் அவரை ஏளனம் செய்த பொழுது அவர் மக்களுக்கு இரக்கம் காட்டினார். மக்கள் அவரை காரி துப்புன பொழுது அவர் மக்களுக்காக தனது இரத்தத்தை கொடுத்தார். மக்கள் அவரை உதாசீனப்படுத்தின பொழுது, சிலுவையிலே அறைந்த பொழுது, அவரது ஆடைகளை உரிந்த பொழுது அவர் அந்த மக்களுக்காக இதோ எனது தாய், இதோ எனது சகோதரன் என்று தனது சொந்த உறவுகளை காணிக்கையாக கொடுத்தார். இவர்தான் கிறிஸ்து அரசர். நாங்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்து அரசரானவர் நம்முடைய சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்ற அரசியல்வாதிகளோ நாங்கள் வரலாற்றிலே படித்த தலைவர்கள் போன்று அல்ல. அவர் தனது உயிரை கொடுக்கின்ற ஒரு அரசர், தன்னை தானே தாழ்த்துகின்ற ஒரு அரசர், பாவிகளை மன்னிக்கின்ற ஒரு அரசர், ஏழைகளை அரவணைக்கின்ற ஒரு அரசர், குற்ற உணர்ச்சியோடு இருப்பவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கின்ற அரசர், உடைந்து போன குடும்பங்களை அன்பினாலே இணைக்கின்ற அரசர். அந்த அரசரை நாங்கள் நமது வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு விட்டு சென்ற விழுமியங்களை நமது வாழ்விலே, நமது குடும்ப வாழ்விலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து அரசராக நமக்கு இன்றைய நாளிலே காண்பிக்கப்படுவது அவர் சிலுவையிலே தொங்குவதற்காக, அவர் சிலுவையிலே மரிப்பதற்காக, அவர் சிலுவையிலே நமக்கு மீட்பு கொடுப்பதற்காக தான் இன்றைய நாளிலே நாங்கள் கிறிஸ்து அரசர் என்ற பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். நமது சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மெட்டபிசிக்ஸ் இது. அரசராக தன்னை அவர் பிரகடனப்படுத்துவது சிலுவையிலே தனது உயிரை மாட்பதற்காக, சிலுவையிலே தனது உயிரை கொடுப்பதற்காக, சிலுவையிலே நமக்கு மீட்பு கொடுப்பதற்காக அவர் இந்த அரசை, துன்பத்தினுடைய வாழ்வை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார். அவரை நாங்கள் அரசராக ஏற்றுக்கொண்டால் அவரை போல நாங்களும் நமது வாழ்விலே ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சவால்கள், இன்னல்களை நாங்கள் துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவற்றிற்கு முகம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நம்புகின்ற நமது அரசர் உயிர் உள்ளவர், அவர் உண்மையானவர், அவர் நமக்குள்ளே வாசம் செய்கின்றார். அவரை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆகவே பிரியமான உறவுகளே, இன்றைய பெருவிழாவிலே நாங்கள் கேட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையிலே நமது குடும்பத்துக்குள்ளே நாங்கள் நமது அரசராகிய இயேசுவினுடைய அன்பை, அவருடைய மன்னிப்பை, அவருடைய தியாகத்தை நாங்கள் தொடர்ந்தும் வாழ்வதற்கு, நமது குடும்பங்கள் கிறிஸ்துவை எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ குடும்பமாக வாழ்வதற்கு அவரிடத்திலே இந்த கல்வாரி திருப்பலியிலே வரம் கேட்டு நமது பிள்ளைகள், நமது உறவுகளை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம்.